கரியானம் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் கரியானம் மிச்சமாச்சு. அதை வச்சு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ண செம்மையாக வந்துச்சு. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துட்டு நார்மலாக உப்புமாக்கு வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவில் தக்காளி, கொஞ்சமாக புதினா மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதிலேயே மிச்சமான கறி குழம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்தது. இனிமேல் எப்போ கரியானம் மிச்சமானாலும் இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.